சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கந்திக்கோட்டாவில் நாங்கள் போன இடத்தோட டே 2 பார்ட் 2 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 2 இட்ஸ் மார்னிங். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து சன்ரைஸ் பார்க்க போயாச்சு. இந்த சன்ரைஸில் அந்த கேனியான் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போயிட்டு அந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அப்படியே நடந்தோம். முதல் நாள் நைட்டு நாங்கள் ஃபோர்ட்டுக்குள்ளே கார்லேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இருட்டுன்றதுனால இப்போ டே டைம்ன்றதுனால இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அப்படியே வாக்கிங் போனோம். இந்த பக்கம் வண்டி, 2 வீலர், கார் எல்லாமே சர்வ சாதாரணமாக வருது. இந்த நிஜமாகவே இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு மேஸ் எஃபெக்ட் மாதிரி வருது. இது பழங்காலத்தில் அந்த ராஜாக்கள் கட்டின கோட்டைக்கு வந்து நல்ல ஒரு இந்த கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நிறைய பிளேசஸ் இருக்குது. அந்த காலத்து கோயில், அப்புறம் மசூதி, அப்புறம் ரயில், அதாவது ஜெயில், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு கோயில். இதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளேயா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் டைம் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் கேனியான் வியூ பார்க்க போயிட்டோம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்த்தோம். கோயில் இருக்குது, ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே சாமி இல்லை, சும்மா அந்த இது மட்டும்தான் இருக்குது, பில்டிங் தான் இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கேனியான் வியூ பார்க்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கேனியான் வந்து நாங்கள் போனது வந்து ஆக்சுவலாக அக்டோபர் மந்த்து. நீங்கள் பெஸ்ட்டு டைம் வந்து நவம்பர் டு ஜனவரியில் தான். மற்ற டைம் போனால் வெயிலாக இருக்கும். அக்டோபரே கொஞ்சம் புழுங்கி தள்ளிடுச்சு அந்த இடம். சம்மர்லலாம் போனீங்கன்னா ரொம்ப சுத்தம் தாங்கவே முடியாது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே தரமாக இருக்குது. செக்கச்ச வந்த வானம் மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா செக்கச்ச வந்த வானம் எடுத்திருக்காங்க. இந்த கேனியானில் வந்து நாங்கள் எவ்வளோ டாப் போனோமோ அவ்வளோ டாப் போயிட்டோம். நான் நிற்கிற இடத்துக்கு பேக் சைடு இன்னும் டாப் இருக்குது. வியூ மேலே போக போக அல்டிமேட்டாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை நாங்கள். அதனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து இந்த வியூ பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டாக இருக்குது. சுற்றி ஸ்டோன்ஸு, நேச்சுரலாகவே மலையில் ஃபார்மேஷன் ஆன பிரேக்கான ஒரு கேனியான் மாதிரி ஒரு ரிவர் மாதிரி வருது. பார்க்கவே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இந்த கேனியானை ட்ரெக் பண்ணோம். இறங்கி அங்கே ஒரு போட்டிங் போனோம். அந்த போட்டிங்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சொல்லவே முடியாது. அவ்வளோ சான்ஸே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அது நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா 9 o'clock அப்புறம் போனோம். அந்த போட்டிங்க்கு போகிறதா என்னென்னு ஒரு ஐடியா இல்லாமல் போனோம். அதனால் வந்து கொஞ்சம் அந்த வெயில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரெக் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த சைடு நாங்கள் போன அன்றைக்கி முதல் நாள் மழை வந்ததுனால பாறையெல்லாம் கொஞ்சம் வழுக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ நான் இது வாக் பண்ணும் போதே எடுத்ததுனால கொஞ்சம் ஷேக் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக வரும். ஸோ கொஞ்சம் தூரம் இறங்கி வந்துட்டோம். இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏறுறதுக்கு தான் திருப்பி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் முதல் நாள் நைட்டு வந்து எனக்கு சரியான ஸ்லீப் இல்லாதனால ட்ரக்கில் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அல்டிமேட்டுங்க இந்த போட்டிங் போகிறது, ஸ்பீட் போட்டில் செம்மையாக இந்த போட்மேன் கூட்டிகிட்டு போனார் நம்மளுக்கு. இந்த லைஃப் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நம்ம இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணணும்.
பக்கெட் லிஸ்ட், என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இந்த பிளேஸும் இருந்துச்சு. ஸோ இது எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் நான் அரக்கும் நான் நினச்சது போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது கந்திக்கோட்டாவும் அப்படியே நேச்சர் வந்து ஒரு இதுவாக எனக்கு சான்ஸ் கொடுக்குது பார்க்குறதுக்கு, யார் மூலியமாவது. அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டிங் போயாச்சு. இந்த இடத்துல ஒரு அல்டிமேட்டான ஒரு தரமான ஸ்பாட் வரப்போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் கூடு கட்டிகிட்டு இருக்குது. நம்ம சத்தம் போட்டு கை தட்டினா அது வந்து வெளியில் வருன்றாங்க. நான் இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். எல்லாம் கை தட்டவும் எல்லாம் பறந்து போகுது. நம்ம சத்தம் போட்டு கை தட்டவும் இது கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் பிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். கேனியானோட வியூவை பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. Until then, bye from Singapen. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.